ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல நல்லபடியா உள்ள அனுப்பிச்சிட்டேன். பிறக்கிறது பேரனா இருக்கணும். ஏங்கா பொண்ணு ரொம்ப வெக்கப்பட்டுச்சா? ஏண்டி இந்த வயசுல எனக்கே இவ்வளவு வெக்கமா இருக்கே, அது சின்ன பொண்ணு எவ்வளவு வெக்கப்படும். அடியே 22 வருஷத்துக்கு முந்தி ஆவணி மாசம் 2ஆம் தேதி எனக்கு சாந்தி முகூர்த்தம். காரியத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டு காலம்பர 7 மணிக்கு கதவை திறந்தேன். என் மாமனார் நின்றுட்டு இருந்தாரு. எனக்கு நாண்டிட்டு வந்துருச்சு. கப்பனும் உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டேன். ஐயோ, கதவை சாத்திக்கிட்டீங்க. அப்புறம் 11 மணி சுமாருக்கு கதவை திறந்தேன். என் மாமியார் மாவாட்டிட்டு உட்கார்ந்து இருந்துச்சு. எனக்கு முகமெல்லாம் குப்புன்னு சேர்த்துருச்சு. நான் குடுகுடுன்னு உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டேன். சரி, மதியம் 2 மணிக்கு கதவை திறந்தேன். என் மச்சன புள்ள உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. எனக்கு உடம்பெல்லாம் செலுத்துக்குச்சு. நான் படார்னு போய் கதவை சாத்திக்கிட்டேன். சாயந்தரம் ஒரு 6-7 மணி இருக்கும். காபி சாப்பிடுற நேரம். கதவை திறந்தேன். என் பெரிய மாமனார் வெளியே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. எனக்கு முகமெல்லாம் குப்புன்னு செவந்து போச்சு. உங்களுக்கு எப்படி முகம் சிவந்துச்சு? நான் அப்பெல்லாம் ஒரு மாதிரியாவே இருப்பேன்டி. தப்பி தப்பி ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டேன். 8 மணி சுமாருக்கு எங்க வீட்டுக்காரர் வந்தாரு. அவர்கிட்ட விஷயத்த சொன்னேன். சரி வந்ததும் வந்துட்டேன், காலம்பரம் போன்னு சொல்லிட்டாரு. கல்லானாலும் கடமை, புல்லானாலும் புருஷன் இல்லையா? சரின்னு கப்புன்னு அங்கேயே படுத்துக்கிட்டேன். அப்புறம் எப்பதான் வெளியே வந்தீங்க? காலம்பரம் 7 8 வந்து சேர்ந்துட்டேன்னு வச்சுக்க. ஆயிரம் தான் சொல்லு. அதை நினைக்கும் போது போங்கடி. ஆமா, என்ன இங்க கடையை வச்சிருக்காங்க? என்னங்க இது நாம 2 பேரும் திங்கிறதுக்கா? இது எங்க வீட்டு லட்டாச்சே. இதுவும் எங்க வீட்டு மைசூர் பாகு. உங்க வீட்டுல ஒண்ணுமே செய்யலையா? ஐயா, கண்டுபிடிச்சிட்டியா? பையில எவ்வளவு வச்சிருக்க? சுருக்கு பையில எவ்வளவு பணம் வச்சிருக்க? ஏய், பணம் கேட்டா கொடுக்காம என்னடி பேய் மூய் முழிச்சுக்கிட்டு இருக்க? வேதாளம், நீங்க பணம் கேட்டா கொடுக்க கூடாதுன்னு ஊர்லயே எங்க அம்மா சொல்லிச்சு. ஓஹோ, உங்க அம்மா கிளாஸ் வேற நடத்தி அனுப்பிச்சிருக்காங்களா? அப்புறம் என்ன சொன்னாங்க? உன் புருஷனை நம்பாத, பாக்குறதுக்கு போக்கிரி மாதிரி இருக்கு. மூஞ்சில வலை போட்டு தேடினாலும் குடும்ப கடையே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் சூதாடுறா, கள்ளு சாரையும் குடிப்போம் போல இருக்கு. கழுத்துல இருக்கிற நகைய கேட்டா உடனே ஊத்து கொடுத்துறாத. உசுரே போனாலும் சுருக்கு பையன் மட்டும் ஊத்து கொடுத்துறாத. புத்தி உள்ள பிள்ளையா இருந்தா பழச்சுக்கோ. உன் புருஷனா தீயாச்சு. அப்புறம் உங்களை பத்தி இவ்வளவுதாங்க சொன்னாங்க. சார் யாரு? உன் புருஷன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். கொடுக்க வேண்டியதானே? ஒண்ணு கல்லா இருக்கணும், இல்ல புல்லா இருக்கணும். நீங்க தான் 2 கேட்டானே இருக்கீங்களே. நான் கொடுக்க மாட்டேன். ஐயோ வேணாங்க, விடுங்க. சொன்னா கேளு, கொடுத்துறேன். ஐயோ சத்தம் போடாத, கொடுத்துரு. சொன்ன கேளுங்க. அடிச்சிடுவோம். ஏனுங்க வேணாங்க. ஏன் பயப்படுற? எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, இப்படி முரட்டுத்தனமா நடந்துப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்து வந்திருக்கவே மாட்டேன். ஏய், கதவை சாத்தி சொல்லடா. நிம்மதியா தூங்க முடியல இங்க. ஐயோ, நான் கொடுக்க மாட்டேன், விடுங்க. என்னங்க நீங்க முதல்ல எல்லாம் பண்ணாதீங்க. ஐயோ, புடையில புடிச்சு இழுக்காதீங்க. ஏய், இப்படி ஆவுன்னு தெரிஞ்சிருந்தா என் சுருக்கு பையன் எங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டு வந்திருப்பேன். பணமாவது மிச்சமா இருக்கும். ஆனா நீங்க ஒரு இது. 1000 இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. இதுதான் முதல் இரவு. சுந்தரி, நான் இப்ப போய் காலையில தான் வருவேன். எங்க அம்மா வந்து கேட்டாங்கன்னா இங்கதான் தூங்கிட்டு இருந்தா சொல்லணும். என்ன, ஏதாவது உளற கிளற வச்ச உன கொன்னு போடுவேன். என்ன புரியுதா? கண்மணி, சுந்தரி, இந்த 2ல ஒண்ணு தொடு. ஏன் நான் சூதாட போறேன்னா ஜெயிப்பனா தோப்பனா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நமக்கு இந்த ஜோசியத்துல கொஞ்சம் நம்பிக்கை உண்டு. தொடு. ஏன் 2யும் தொடுற? உங்களுக்கு ஜெயிப்பா இருந்தாலும் எனக்கு 300 ரூபாய் நஷ்டம் தானே. லூசுன்னு தான் நினைச்சேன். நீ விவரமான லூசுடி. வரட்டுமா? சரியோ, நல்லா தூங்கடாக்கணும். தூங்கு. ஓஹோ,
கலைக்கிறதுக்காக. என்னத்த கூப்பிட்டீங்களா? எங்கத்த பாத்ரூம்? முதல்ல பல்லு விளக்கணும். என்னடி சுந்தரி வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியே வந்துட்டாளா? நீ ஒண்ணு வெக்கத்தை விலைக்கு வாங்கி தந்தா வித்துருவா போல இருக்கு. ஒருவேளை மிஸ்டேக் நம்ம பையன் பேர்ல இருக்குமோ? யாருக்கு தெரியும்? ஏனக்கா என்ன இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துட்டீங்க? காலம்பரம் என் மருமக வெளியே வரும்போது ஒரு கதையே நடக்க போகுதுன்னு சொன்னனே, கதையே நடந்து போச்சுடி. எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே நிக்கிறாளே. துளி வெக்கா இருக்கணும் மேடி, துளி வெக்கம். ஒருவேளை சாந்தி முகூர்த்தமே நடக்கலையே என்னவோ. அடி பொடி விவசாய கட்டவளே, ராத்திரி எல்லாம் அவங்க சிரிச்சுக்கிறதும் பேசிக்கிறதும் ஆடுறதும் பாடுறதும் அப்பா எனக்கு தான் வெக்கமா இருந்துச்சு. அந்த கலவைக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையாடி, வெக்கம். அக்கா இது பழைய காலம் இல்லக்கா, காலம் மாறி போச்சு. காலம் மாறினா வெக்க வராதா? ஐயோ நான் அதை சொல்லல. முதல்ல இருந்தா வெக்கம் வரும். இது எத்தனாவது ராத்திரியோ என்ன கதையோ, நாம என்னத்த கண்டோம்? திரும்பமா சுந்தரி, சுந்தரி, அவன் தான் இல்லையே. ஏன்டி கதவை சாத்திட்டு இருக்க? பொறடி கதவை. அடி சுந்தரி, கதவை தரடி. ஏன்டி என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடி இவ? ஏ சுந்தரி, அடி சுந்தரி, கதவை தரடி. வரேன். ஏண்டி வித்தையா காட்டுங்க? அத்தை நான் தான். எங்கடி அவன்? உள்ள படுத்திருக்காரு. இப்ப செவரேதி குடிச்சானே அவன் யாரு? ஏண்டி கெட்ட வேஷம் போடுறதுக்கு எங்க வீட்டு பிள்ளைகள் நடிச்ச எம்ஜிஆர் அடி அவன்? கதவை தர, என் பிள்ளைய நான் பாக்கணும். தோரடி கதவை. ஏப்பா கல்யாணம் ஆகி 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஏப்பா இழுத்து போத்தி படுத்துக்கிட்டு இருக்க? ஏப்பா ஏய் என்னடி இது? எங்கடி அவன்? எங்க அவன்? வந்து என்ன வந்து போய் உண்மை சொல்லல, கொண்டு விட்டே கொண்டாமா. நீங்களும் கொண்டுடுவேங்கிறீங்க, அவரும் கொண்டுடுவேங்கிறாரு. சொல்லு ராசாத்தி, எங்க போயிருக்கான்? என் சுருக்கு பையில இருக்கிற பணத்தெல்லாம் புடிங்கிட்டு சீட்டாட போயிருக்காரு. சீட்டா? அவன் சீட்டெல்லாம் ஆட மாட்டான். அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் பாத்துட்டு இல்லாம போயிருப்பான். நேத்து ராத்திரி எங்க போயிருந்தா? நேத்தும் சீட்டாட தான் போனாரு. அதானே வெக்கப்படல. இனிமே நீ காலம்பரம் தினம் வெக்கப்படணும். போய் படுத்துக்கிறா சாத்தி. ஆத்தா தூங்கிறாரு. சீட்டு ஆடுறா சீட்டு. டேய் எங்கடா பையன்? உன் புள்ள அந்த மர்த்தாடி ஆண்ட சீட்டாடிட்டு இருக்கான், போய் பாரு. ஆலமரத்து கடையிலையா? வெஞ்சாமரம் வச்சு போட வெஞ்சாமரம். ஏண்டா சீட்டு ஆடுறா சீட்டு. டேய் நான் யாரு? உங்க ஆத்தாடா? உங்க ஆத்தா. இத பாரு. வாடா மச்சான் வா. எனக்கு எப்போ ஒன் காடுற ஏடா புள்ள. இந்த குயின்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன் குயிலு அங்க அல்லாடுது, இங்க சீட்டு ஆடுற பொசட்ட பையன. என்னடா இத பாரு, சத்தங்கதம் போடுறதெல்லாம் இங்க வச்சுக்காத. மரியாதை எந்திரிச்சு வந்தீங்கன்னா சத்தம் மட்டும் தான் போடுவேன், இல்ல இதாலேயே போடுவேன். என்ன விவரம் இல்லாம பேசுற? கொஞ்சம் கூட பிடிக்காத அவளை கட்டிப்புட்டு கொஞ்சம் எங்க போய் கொஞ்சிருத? நம்மளால முடியாது போ. மரியாதையா எந்திரிச்சு வந்து சம்சாரம் நடத்தினேன், சாப்பாடு போடுவேன். இல்ல சந்தில நிக்கணும், சல்லு காசு கூட கொடுக்க மாட்டேன். இத பாருமா, சாப்பாட்டுக்கு பயந்து என்னால குடும்பம் நடத்த முடியாது. வாங்கிட்ட என்ன பேச்சு? டேய் நீங்க தான் மொட்டை பசங்க, உங்களுக்கு கல்யாணம் காட்சி ஒண்ணும் கிடையாது. இப்ப குடும்பஸ்தராச்சே, ஒரு பொண்ணு வயிற்றுல ஏண்டா கொட்டிக்கிறீங்க? அந்த பொண்ணுக்கு வயிறு எரிஞ்சா அதுக்கு நாங்களா பொறுப்பு? வீட்டுல காரம் அதிகமா போட்டுருப்பீங்க. பேசுவீங்கடா பேசுவீங்க. அவன நீ என்ன அடிக்கிறாரு? ஐயோ அடக்கி வைக்கிறேன். எங்களை போட்டு அடிக்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நிறுத்துமா, உம்புள்ளே அடக்கி வை. ஊராம்புள்ளே அடக்கிறதுக்கு நீ யாரு? எங்க அம்மா இத பாத்துருந்தா ஆஞ்சு விடுவா, ஆஞ்சு உன்ன. பாருமா, நீ உணர்ச்சி வசப்படுறதுல அர்த்தமே இல்ல. அவன் ஆம்பளையாங்கிறதுல அவனுக்கே சந்தேகம். அதனால அச்சப்பட்டு வந்து உட்கார்ந்துருக்கான். நீ என்னமோ எங்க மேல கோவப்படுறிய? யார பாத்திர ஆம்பளையாரு கேட்ட? அடுத்த வாரமே என் பொண்டாட்டி வாந்தி எடுக்கல, என் பேர் வடிவேல் இல்லடா. டீடா, நெக்ஸ்ட் வீக் என் பொண்டாட்டி வாந்திடா. மாமா மாமா
மாமா கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஏ எனக்கு பிடிக்கலையா? அட நீங்க ஒண்ணுங்க, என் சுருக்கு பை வேற தொல்லை பண்ணுது. எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். ரோலிங் ஒரு 5 டீ போடு மலாயோட. என்னடா எப்போ 6 டீ கேப்பீங்க, இப்ப 5 டீ கேக்குறீங்க? வடிவேல் எங்க காணோம்? அவனுக்கு தான் ஜோடி செய்து விட்டுட்டாங்களே. அவன் இந்த மாதிரி எங்க கூட வரமாட்டான். ஏன்டா அவன் என்னடா பண்ணிட்டு இருப்பான் இப்போ? பெருசா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போறான்? போன வந்து வச்சுக்கிட்டு இருப்பான். எங்க அக்கா மக சுந்தரிய கட்டினதும் இல்லாம எனக்கு முன்னாடியே போஸ் கொடுக்கறான். அதான் கல்யாணம் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன அழுவுற? வாயை மூடிக்கிட்டு காஜா போடு, எல்லாம் தச்சிருவான். தச்சாலும் பரவாயில்ல தலைவா, என்னால தோல்வியை ஜீரணிக்க முடியலையே. சோடா வாங்கி தரேன், சாப்பிடு. எதுக்கு? ஜீரணம் ஆகிறதுக்கு. ஐயோ என் வயிறு பத்தி எரியுதே. டேய் மச்சான், தெரியாத தரமா அடிச்சிட்டேன், மனசுல வச்சுக்காத என்ன? நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, ஆம்பளையானா போதும். ஆனியா போடா. அப்படின்னா போங்கடா. டார்லிங், என் கணக்குல தம்பிக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போடு. ஏய், ஸ்பெஷல் டீன்னா என்னடா? சக்கரையே போட மாட்டாங்களா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா சக்கரை போட மாட்டாங்களா? வீட்டுல தான் சக்கரை இருக்கு, அந்த போய் போட்டுக்குவாங்களாம். ஏய், டீ எல்லாம் ஒண்ணும் வேணாம்டா, ஒரே தலைவலியா இருக்கு. வீட்டுக்கு போறாங்க, சாப்பிட்டுக்கிறேன். முதல்லதான் வீட்டுக்கு போனாதான் தலைவலின்னு சொல்லுவ. இப்போ வீட்டுல இருந்து வந்த உடனே தலைவலின்னு சொல்றியா? ஏன்? கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அவனுக்குடா. ஏய், வீட்டு வரையும் போயிட்டு வந்துடுறேன்டா. தலைவலியா இருந்தா இங்கே டீ சாப்பிடுறா. வேண்டாம்டா. இங்கே டீ சாப்பிடு. ஏய், தலைவலியா இருக்கு, வீட்டுக்கு போய் டீ சாப்பிட்டு வரேன்னு சொன்னேன்ல. சின்ன பசங்க மாதிரி. ஏய், நான் குடும்பஸ்தன்டா. ஏய், எங்களுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் நடக்கும், எங்களுக்கும் தலைவலி வரும். அப்ப நாங்களும் அடிக்கடி வீட்டுக்கு போய் டீயை சாப்பிடுவோம் இல்லடா? என்னடா உன் வேலையை வேணா ஒண்ணு வேணாயா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏண்டா அவங்கிட்ட சக்கரை எங்க இருக்குன்னு சொன்ன? அவன் வீட்டுல இருக்குன்னு சொன்னேன். சொல்லுவாடா சொல்லுவ. டேய், அடிக்கடா. பயங்கரமா தலைவலிக்குது. தலைவலிக்குது, தலைவலிக்குது. வாமா, தைலம் கொஞ்சம் தேய்ச்சு விடு பாமா. ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேய்க்கலாமா? ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேய்க்கலாமா? தலைவலிக்குது. அவ கை ஒடிய மாவாட்டிட்டு இருக்கா. உங்களுக்கு பாட்டு கேக்குதா? போங்க அந்த பக்கம். சத்தியமா சொல்றேன், தலைவலி பின்னுது. கொஞ்சம் தைலம் தேய்ச்சு விடுமா. இத பாருங்க, கொஞ்ச நேரம் கூட மாவாட்டுங்க. ஆட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விடுறேன். அது வரைக்கும் தலைவலி தாங்காது போல இருக்க. அப்படின்னா நீங்களே போய் தேய்ச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தைலத்தை நான் தேய்ச்சிக்கிட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறமா நானே தேய்ச்சிக்கணுமா? அப்ப பொண்டாட்டி நீ எதுக்கு இருக்க? தைலத்தை தேய்ச்சி விடு. இப்ப என்னால முடியாது. சித்த புண்ணியத்துக்கு இங்கிருந்து போறீங்களா? இப்ப நீ தைலம் தேய்க்க போறியா இல்லையா? என்னால முடியாது. வேணா நீங்களே தேய்ச்சுக்கோங்க. நீயே தேய்ச்சி விடு. என்னம்மா என்ன தகராறு? இத பாருமா, தலைவலிங்கிறேன், தைலம் தேய்க்க மாட்டேங்கிறா. என்னம்மா இது? பிள்ளைக்கு தலைவலிக்கு தான் தைலம் தேய்ச்சி விடுப்போமா. இவருக்கு நான் தைலம் தேய்ச்சா இங்க யார் மாவாட்டுறது? உங்க மாமா எதுக்காக இருக்காரு? அவர் ஆட்டுவார். நீ போ. ராசா, தலை ரொம்ப வலிக்குதா? ஆமாமா, இங்கெல்லாம் ஐயோ, வலிக்குது. சீக்கிரம் போமா. மாமா உளுந்த நல்லா நொங்கு நொங்கு நாட்டுங்க. போ. மருமக வந்ததுக்கு அப்புறமாவது இந்த மார்த்தாண்டனுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படும்னு நினைச்சேன். பழைய கதியே தான். ஏண்டி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அடிக்கடி தலைவலிக்குது தலைவலிக்குதுன்னு சொல்றானே,
இவனுக்கு தான் மண்டையில ஒண்ணுமே கிடையாது, அப்புறம் எப்படி வலிக்கும்? புருஷனுக்கு தலை வலிக்குது, பொண்டாட்டி தைலம் தேய்ச்சி விடுறா. உனக்கு என்ன, நீ ஆட்டு. சமீப காலமா எனக்கு தலைவலியே வர்றது இல்ல. உனக்கு மண்டையில ஒண்ணும் இல்ல, அப்புறம் எப்படி வலி வரும்? யா, ஆட்டியா பேசுங்க. பேசாம இத செக்குல போட்டு ஆட்டி இருக்கலாம். சம்சாரம், சம்சாரம், என்னய்யா? கை காலெல்லாம் வலிக்குதுமா. ஒரு அமிர்தாஞ்சன் பாட்டில் வாங்கி வை. அப்பா, ஏலே, என்ன பய குனிஞ்ச தலையோட குடுகுடுன்னு போய்கிட்டு இருக்கான். மிச்சத்தையும் நீங்களே ஆட்டிடுங்க மாமா. ஏமா? கை கால் எல்லாம் ஒரே அசதியா இருக்கு. என்னடா அது? தைலம் தேய்ச்சி விட்டா கை கால் இல்லாம விழுந்துரும். என்ன ஆச்சு? அம்மா, வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் குளிமா. கை கால் அசதி எல்லாம் போயிடும். போ. ஏண்டே பாப்பாவையே இந்த நேரத்துல குளிக்க சொல்றேன். ஆட்டியா நல்லா. அவசரப்படாதப்பா, நாளைக்கு தந்துடுறேன். பேண்ட் ஷர்ட் தைக்க கொடுத்து 1 மாசம் ஆச்சு. எப்ப கேட்டாலும் நாளைக்கு தரேங்கிறியா? அறிவிலையா உனக்கு? பொறுமையா இருப்பா. பஞ்சாயத்து போர்டு மெம்பரா என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்க. கக்கூஸ் பிரச்சனைல இருந்து தண்ணீர் பிரச்சனை வரைக்கும் நான் தான் தீர்த்து வைக்க வேண்டியிருக்கு. மக்கள் பிரச்சனைக்கு அப்புறம் தான் மத்த வேலையெல்லாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்குள்ள பேண்ட் ஷர்ட் தச்சு தரல, உன் மிஷின் வீதிக்கு வந்துடும். ஜாக்கிரதையாயிரு. தச்சு வச்ச அந்த பேண்ட் சட்டையும் காணும், அந்த பண்டார பயலையும் காணும். ஹலோ, அப்படியே என்ன தம்பி திடீர்னு நம்ம ஊர் பக்கம் சர்க்கஸ் குமாரி மாதிரி குழாய்களா எல்லாம் மாட்டிக்கிட்டு என்ன சமாச்சாரம்? அது ஒண்ணு இல்ல, எங்க அக்கா மக சுந்தரி ஒரு வாரமா ஏன் ஞாபகமாவே இருக்கலாம். சோறு குடிக்கிறது இல்லையா, தண்ணி திங்கிறது இல்லையா. அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க போய் பாத்துட்டு வாடான்னு. அப்படியே ஒரு லுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி? ஏன் தம்பி அக்கா பொண்ணை பாக்கணும்னு ஆசையோட போறீங்களா? கையில ஏதாவது கொண்டு போறீங்களா? கையில ஏதாவது கொண்டு வரணுமா? மண்டையிலயும் ஒண்ணு இல்ல, மூஞ்சிலையும் ஒண்ணு இல்ல, கையிலயும் ஒண்ணு இல்லைன்னா உன்னை எவ்வளவு மதிப்பாளா? உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? போடா. கையில ஏதாவது கொண்டு போமாமே. அந்த கோழி யார் வீட்டு சொந்த கோழி? நீ ஏமா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? கையால விட்டு உள்ள போ. பரவாயில்லம்மா, புருஷன் வீட்லயும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தானே இருந்த. புதுசா என்ன? அக்கா, ஏக்கா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட? சுந்தரி சௌக்கியமா? வேற நேரத்துக்கு சாப்பிடுக்கா. சுந்தரி சௌக்கியமா? ஏக்கா இப்படி கருத்து போயிட்ட? கருத்து போயிட்டேனா? சுந்தரி சௌக்கியமா? ஏண்டா டேய், அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இங்க வராதன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உன்னை என் தம்பின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கடா. அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக நான் இங்க வரல. இது மாரியாத்தா கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கோழி, இத போய் அக்காட்ட கொடுத்து போடான்னு அம்மா சொன்னான். சுந்தரி வேண்டா, குடுத்துட்டல, கிளம்பு. அது எப்படி கிளம்புறது? அக்காவுக்கு உரிக்க தெரியாது, நீ இருந்து உரிச்சு கொடுத்துட்டு வாடான்னு அம்மா சொன்னான். அப்ப இருந்து உரிச்சு கொடுத்துட்டு போ. அது எப்படி உரிச்சு கொடுத்துட்டு உடனே கிளம்ப முடியும்? அக்கா குழம்பு நல்லா வைப்பா, இருந்து ஒரு துண்டு கறி வாங்கிட்டு வாடான்னு அம்மா சொன்னான். நான் குழம்பு வைக்கிற வரைக்கும் நீ இங்க இருந்தேன்னா என்ன குழப்பிடுவே. கிளம்பு. அதெல்லாம் முடியாது. நான் சுந்தரி கூட இருந்து கூட மாட வேலை செய்ய போறேன். ஐ ஹெல்ப் யூ, ஐ ஹெல்ப் யூ சுந்தரி. வாக்கிய தம்பி காப்பாத்து, அடிய காப்பாத்துக்கிட்டே. ஐயா விட்டுட்டு போயிட்டாலே, நடுத்துல இப்படி விட்டுட்டு போனா நான் எப்படி வருவேன்? ஐயா ஏதாவது கொண்டு போகணுமே.
ஒண்ணும் தெரியல. பெரியம்மா சவிக்கம்மா இருக்கேன்ப்பா. எங்கடா போற? அக்கா வீட்டுக்கு. சுந்தரி, அக்கா மகா சுந்தரி. ஓ இங்க இருக்கியா? சின்னம்மா சவிக்கம்மா. சுந்தரி, அனுமாம நான் ஒருத்தர் இருக்கும் போது என்ன விட்டுட்டு இன்னொருத்தனை கட்டிட்டு அவஸ்தைப்படுறியே, எல்லாம் நீ செய்யற வேலை. டேய், இந்த அழகு மூஞ்சி வச்சுக்கிட்டு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இங்க வராதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ச்சே, என் மானத்தை வாங்குறதுக்கே வந்திருக்கான். நான் அதுக்கு ஒண்ணு இங்க வரல. நம்ம வீட்டுல புடவை காய்ச்சிருச்சு, முதல் காய் அக்காட்ட கொடுத்து வாடான்னு அம்மா சொன்னான். உள்ளங்காயா? இது 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 பாவக்கா பாவக்கா. பாவக்காயா? ஏதோ ஒரு காய் திங்க வேண்டியதானே. நம்ம வீட்டுல முதல் காய் காய்ச்சிருக்கு, நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிய. ஏய் அம்மா உங்களை எவனோ கூப்பிடுறான். செருப்பால் அடிப்பேன். செருப்பால் அடிப்பான், போயிரியா? எந்திரா. இது உன் வீட்டுக்காயா? வாட் யூ மீன்? ஐடியா கொடுத்த பாவத்துக்கு அன்னைக்கு என் வீட்டு கோழி அமுக்குறேன், இன்னைக்கு என் வீட்டு பூசணிக்கு அமைக்கிருக்க. ஆசையோட அக்கா மகளை பாக்குறதுக்கு அடுத்த வீட்டு பொருள் தான் கிடைச்சதா? ஏண்டா சட்டை பிடிக்காத எல்லாரும் பாக்குறாங்க, வெளியில வந்து காசு கொடுத்துடுறேன். அது ஒண்ணு இல்ல, என் சின்ன இதன் இல்லடா. ஆக அது உன் வீட்டுக்காயா? ஆமாங்க. அப்போ எங்க மாமா வந்து உங்க வீட்டுல திருடிச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா. அதற்கு என்ன சாட்சி? என்ன சாட்சியா? தெருவே சாட்சி, இந்த கொடியே சாட்சி. நீ இழுத்த இழுவையில இந்நேரம் குடிசையே சாய்ந்திருக்கும். திருட்டு ராஸ்கோல். ஆமா, ஒரு சின்ன குடிசை மேல பெரிய பெரிய பூசணிக்காய காய்ச்சிருந்தது. எங்க பாரம் தாங்காம குடிசை விழுந்துருமோன்னு ஒன்னு எடுத்துட்டு வந்த. தப்பா மாமா? மாமாவா? மாமாக்கு உறவு வச்சுட்டு வந்த உன்னை மிதிச்சு மாமா, திருட்டு எருமை. மாமா, சுந்தரி எனக்கு கட்டி கொடுக்கறதுக்காக நான் எந்த வருத்தமும் படல. என்ன மாமா? துப்புனும் தோணுச்சு. உனக்கு எனக்கு ஆகாதுன்னு சொல்லி கட்டின பொண்டாட்டிய பெத்தவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா ஒரு புருஷன்காரன் எப்படி இருக்கணும்? ஆம்பளைக்கு அழகா அடக்க ஒடக்கமா வீட்டோட இருக்கணும். இல்லையே, இருக்க மாட்டேங்கிறானே. 10 மைல் கஷ்டப்பட்டு சைக்கிள் மிச்சு வந்து நம்ம சுந்தரி அந்த வடிவேலு போய் பாக்குறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்பா ஆத்தாளுக்காக சண்டை போட்டுக்கிட்டாலும் பொண்டாட்டி மேல அக்கறை இருக்குதுன்னு அர்த்தம். புளி போட்டு விளக்குனா பால் செம்பு கூட பளிச்சுன்னு ஆயிடும். ஆனா உன் மரமண்டை அப்படியே இருக்க. அப்படிங்கிற? ஆமா. ஏமாமா, ஒரு புருஷன் பொண்டாட்டி கரும்பு தோட்டத்துல கசா முசான்னு பேசினா அதுக்கு என்ன அர்த்தம்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரியம் வளரும். ஐயோ, குழந்தைதான் வளரும். வாழ்க்கப்பட்டவனால அவ வாந்தி எடுத்தா அதுல என்னடா தப்பு? உங்களுக்கு அறிவில்லைன்னு சொன்னா மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வருது. பின்ன என்ன, வாழாவட்டி வந்த இடத்துல அவ வகுத்துல குழந்தை எப்படி வந்ததுன்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்பா வீட்டுக்கு வந்த இடத்துல அவ யாரால அம்மா ஆனா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்படிலாம் கேட்பாங்களா? கேட்பாங்க கேட்பாங்க கேட்பாங்க. இப்படி கேட்கட்டும்னு சொல்லித்தான் உங்க சம்பந்திகாரி சேவ கோழிய கொட்டை கோழிட்டு அனுப்பியிருக்காங்க. கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவலே கொந்தளிக்கும் மஞ்சிலே கொந்தளிக்கும் மஞ்சிலே கொக்கரக்கோ ஏ கொக்கரக்கோ கொக்கரக்கோ. சொட்ட மாமா, நேர கடைக்கு போய் சீல் எடுக்காத ஒரு பாட்டில் எடுத்துட்டு வாடா. இப்படி உங்களுக்கு சங்கடம் வந்தா சாராயம் கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ரெடியா கொண்டாந்துருக்கேன். ஊருக்கா? இந்த இருக்கே. வா மச்சான் வா, வண்ணாரப்பேட்டை ஊத்திக்கிட்டு கேளேண்டா என்னோட பாட்ட. ஓஹோ. அவன் ஏண்டி அவனை கட்டிக்கிட்டவா குத்துக்கல்லு மாதிரி உயிரோட இருக்கும்போது மறு கல்யாணத்தை பத்தி பேசுறியே? நாளைக்கு பஞ்சாயத்து பைசல்னு போனா ஒத்துக்குவாங்களா? அவங்க என்னையா ஒத்துக்கிறது? வாழாவட்டியா இங்க இருந்து போனவளுக்கு பாந்தி என்ன பாந்தி, புள்ள எங்க இருந்து வந்ததுன்னு நான் ஒரு வார்த்தை கேட்டேன்னு வச்சுக்க, அந்த ராசி பாளையமே நாரும். அந்த நாத்தத்துல அந்த குடும்பமே பாந்தி எடுக்கும். ஓஹோ, இப்படி ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறியா நீ? சரி சரி, பையன் வரான். இது விஷயமா அவனை நீயே தட்டிப்பார். ஏன் நீ கேட்க மாட்டியோ? அவன் என்ன தட்டித்தான்னா? அம்மா ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போடு. என்ன பத்த ராசா, நீ இன்னும் சாப்பிடலையா? ஏ ராசா, உனக்குன்னு வந்தவ ஒழுங்கா இருந்தா நீயே என்ன சாப்பாடு போட சொல்ல போற? ஏயா மணி என்னாச்சு? 13. 3. என்ன பத்த ராசா, இவ்வளவு பசி வச்சுக்கிட்டு ஏன் இன்னும் சாப்பிடாமையே இருக்க? நீ கொட்டல, அதனால அவன் நீ கொட்டிக்கல. கம்முனியா? ஒழுங்கா ஒரே ஒரு நாள் சம்பந்திக்கு சாப்பாடு போட முடியல, அதனால நான் வருஷம் பூரா பட்டி கிடக்குறேன். ஓ, ஏதாவது சாப்பிட கொண்டு வா. போறேன். ஏய்யா, நம்ம பையன் வேளா வேலைக்கு சாப்பிடணும்ல, வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவோமா? எதுக்கு வீணா விஷப்பறிச்ச? பேசாம சக்குன்னு ஒரு சமயக்காரிய வச்சுக்கோமே. எங்க நீ அடி வாங்க போற? வயத்துல வெத்தலை போயிட்டு. எது கல்யாணம்? அவளையும் வாழ வெட்டியாக்குவா? சம்பந்திக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு ஏமா ஏன் சம்சாரத்தை சாகடிக்கிறீங்க? போய் சமாதானம் பேசி
என் சுந்தரியை கூட்டிட்டு வாங்க. டேய் பரம்பரை கௌரவத்தை பழைய செருப்பார அடிச்சிட்டியாடா பாவி. நான் போய் அவன்கிட்ட சமாதானம் பேசவா? டேய் பெத்த புள்ள வீணா போனாலும் பரவாயில்ல, புடிச்ச புடிய விட மாட்டேன்னு கெத்தா இருக்கா அந்த கருவாய. அவனுக்கே இந்த நேரத்துல இவ்வளவு திமிர் இருந்தா உன்னை பெத்த ஆத்தா சிங்காரி எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், என் புருஷனுக்கு எவ்வளவு வீம் இருக்கும். ஏன் பேசாம உட்காந்துருக்க சொன்னையா? என்ன எங்க பேச விட்ட? இதோ ஏல அவங்க அப்பா கிடக்குறான்டா. அந்த கழுதைக்கு புத்தி வேணும். பாரு, நான் வேற ரூட்ல சாப்பிட்டாவே பேசுறேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவளுக்கும் அவளை பெத்தவங்களுக்கும் உள்ள சம்பந்தம் கனிஞ்ச கனிக்கும் காம்புக்கு உள்ள சம்பந்தம் மாதிரி. எப்படி மேலே நான் மரத்திலே நான் தொங்கிக்கிட்டு இருப்பேன், அந்த கனி வீணா அடம் பிடிச்சதுன்னா ஒரு நாள் அது வெம்பி கீழே விழுந்துரும். இத பாரு, சமாதானங்கிற பேர்ல அந்த கருவாயன் கால்ல கண்டிப்பா நான் விழவே மாட்டேன். ஏன்னா மானத்தை முதலாவதாகவும் மரியாதையை இரண்டாவதாகவும் கத்துக்கிட்ட வேண்டானா. உங்களுக்கு மான மரியாதை முக்கியம், மக மேல அக்கறையே இல்ல. எனக்கான அக்கறை இல்ல. இந்த கழுதை போனா இன்னொரு கழுதை, சந்தையில வேற பொண்ணா இல்ல. அம்மா, கல்யாணங்கிறது வியாபாரம் இல்ல, விதி. அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன இவன் தத்துவம் பேசி குழப்பிட்டு போறான்? அவன்கிட்ட ஒழுங்கா பேசல, அப்புறம் தானே பேசல, அவன் அப்படித்தான் போவான். சுருக்கமா சொன்னா நான் பேசியிருக்கவே கூடாது. பெத்தலைய துப்பிட்டு விவகாரத்துல மாட்டிக்கிட்டேன். ஆஹா. உங்களுக்கு என்ன மானம் இல்லையா, ரோசம் இல்லையா? பழிக்கு பழி வாங்கணும், பழிக்கு பழி வாங்கணும். என்னடா சொல்ற? அவங்க வடிவேலுக்கு எப்படி 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம சுந்தரிக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும். சொட்ட நான் வேணா சுந்தரிக்கு வாழ்க்கை கொடுக்க தயாரா இருக்கேன். ஏய், அம்மா, ஐயையோ. மரியாதை எந்திரிச்சு ஓடிடு. ஓடிடா. கேட்ட கருவாயா, பால வெட்டியார பொண்ணுக்கு நான் வாக்கப்படலாம்னா என்னை அரவல் இடத்த விட்ட வர எங்க ஊரை பக்கவா உன்னை கல்ல எடுத்து எரிஞ்சிட்டு ஓடிடுறேன். நான் இல்ல சொல்ல ஒண்ணு பேரம் போறப்பா இல்லாங்காட்டி பேத்தி போறப்பான்னு சொன்னேன்ல. நான் இங்கிலீஷ்ல சொன்னேன், நானும் அதே தான் சொன்னேன். என்கிட்ட கொடுங்க. குழந்தை கொடுங்க. அண்ணே அண்ணே, நல்ல வேலை குழந்தை உன்ன மாதிரி இல்லாம நல்லா அழகா அப்படியே இருக்கு. வெட்டிடுவேன்.